48 மணி நேரம் கெடு விதித்த அமெரிக்கா, மிரட்டல் விடுத்த ஈரான், முடிவை மாற்றிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். நடந்தது என்ன விரிவாக பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். இப்போ உலக அளவில் பேசக்கூடிய ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர். ஆனால் நீங்கள் கேட்கல, இந்த விஷயத்தை பற்றி தான் உலகம் முழுக்க தினம் பேசித்தானே இருக்காங்க. இப்போ அதை பற்றி நான் சொல்ல போறீங்க அப்படின்னு என்னன்னா, இப்போ இதுக்கெல்லாம் ஒரு ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருங்கன்னா, நான் ஈரான் அழிக்க போகிறேன், ஈரானில் நல்லாட்சியை மலர்றதுக்காக அது என்னென்ன பண்ணணுமோ நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் ஈரான் மேலே போர் தாக்கல் பண்ணவே இல்லை, அதாவது போர் நடவடிக்கைலாம் அங்கே எதுவுமே எடுக்கல, இராணுவ நடவடிக்கை தான் எடுத்தோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஆனால் நம்ம இதில் ஒரு டவுட் வந்திருக்கும், போர் நடவடிக்கை, ராணுவ நடவடிக்கை ரெண்டுத்துக்கு என்னப்பா டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு. உங்களுக்கு வார்த்தை தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் அவர் அதே ஒரு டிஃப்ரெண்ட்டாக பேசிட்டு இருக்காரு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. அவர் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தாரு. என்னன்னா, ஈரான் நாடு ஒரு தீவிரவாத நாடு, அது ரொம்ப பயங்கரமான நாடு அப்படி இப்படின்னு பில்டப்லாம் கொடுத்துருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஈரான் மேலே நாங்கள் தாக்குதல் பண்ண என்றைக்குமே தயங்க மாட்டோம், நாங்கள் வெற்றி அடைகிற வரைக்கும் நாங்கள் தாக்குதல் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். என்னன்னா நாங்கள் உங்களுக்கு 2 days டைம் தரோம். எதுக்குப்பா அப்படின்னு கேட்டால், ஹார்மோஸ் நீர்ச்சந்தி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வழியை நீங்கள் திறந்து விடணும் எல்லா கப்பல் போகிறதுக்கும். இதை நீங்கள் 2 நாளுக்குள்ளே பண்ணல அப்படின்னா ரொம்ப பயங்கரமான விளைவுகளாக நீங்கள் சந்திப்பீங்க. முக்கியமாக உங்கள் நாட்டில் இருக்க மின் நிலையங்கள், முக்கியமான மின் நிலையங்களை நாங்கள் ஏவுகணையை வச்சு காலி பண்ணிடுவோம் அப்படின்னு மிரட்டலாம் விட்டுருந்தாரு. இதெல்லாம் பார்க்கும்போது உலக நாடுகளும் மிரண்டு போயிட்டாங்க. என்னடா அது 2 நாள் தான் டைம் கொடுத்துருக்காரு, இவர் சொல்கிறத அந்த நாட்டுக்காரங்களும் கேட்குறது கிடையாது. ஏன்னா அது உள்நாட்டு பூசல்லேருந்து போய்கிட்டு இருக்கு. அப்படிலாம் இருக்கும்போது ஈரான் நாடு இங்கே கொடுத்த 2 நாளில் இவர் சொன்னதை செஞ்சுருவாங்களா, அந்த நீர்வழி போக்கை திறந்து விட்டுருவாங்களா? அப்படி திறக்கலன்னா நாட்டாமுக்கு ரொம்ப கோவம் வந்துடுமே, எனக்கு கடலை முத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு, இவர் சொன்னதை அவங்க செய்வாங்களா, செய்ய மாட்டாங்களா? அப்படி செய்யலை அப்படின்னா அவர் டென்ஷன் ஆகி 3ஆம் உலக போகிற அளவுக்கு கொண்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப மக்கள் எல்லாரும் பரபரப்பாக பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படியே இருக்கும் போது திடீர்னு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்காரு நம்ம இன்டர்நேஷனல் லீடர். என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுக்கு 5 days லீவ் தரேன், அதாவது லீவ் மீன்ஸ் 5 நாள் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கேன், இந்த 5 நாளை நாங்கள் தாக்குதல் பண்ண மாட்டோம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் பார்க்கும்போது உலக தலைவர்களும் சரி மக்களும் சரி என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, என்னடா இவர் தான் ஃபர்ஸ்ட் 2 நாள் டைம் கொடுத்தாரு, அந்த 2 நாள் கெடு முடியறதுக்கு முன்னாடியே 5 நாள் டைம் கொடுத்துருக்காரு, இது என்னப்பா போக்கு, என்ன சொல்ல வர்றார் தலைவர், ஏற்கனவே இவர் பண்ணுறது எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்குமே, இது இன்னும் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு மக்கள் ரொம்ப குழம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு பார்த்தா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அதாவது ஒரு கடந்த 2 நாளாக அமெரிக்காவும் சரி ஈரானும் சரி ஒரு ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தையை நாங்கள் நடத்திக்கிட்டு இருந்தோம். ஈரான் இஸ்ரேல் போரை எப்படி நிறுத்தலாம், அதுக்கு அமெரிக்கா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அதை தான் அவர் சொல்கிற பேச்சுன்னு வெளிப்படுத்துதே அப்படின்னு அமெரிக்கன் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதனால் ஒரு 2 நாள் நாங்கள் இந்த மாதிரி தாக்குதல் பண்ணுறதை நாங்கள் அமெரிக்கா சைடு நிறுத்தி வைப்போம். அது மட்டும் இல்லாமல் அந்த நீர்வழி போக்கு இருக்குது பார்த்தீங்களா, ஹார்மோஸ் நீர்வழி போக்கு, அந்த நீர்வழியை ஈரானும் சரி அமெரிக்காவும் சரி நாங்கள் 2 பேரும் அதை கண்ட்ரோலை வச்சுக்கிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக நாங்கள் பல விஷயங்களை செய்ய போகிறோம் அப்படின்னு அமெரிக்க ட்ரம்ப் அவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. இதெல்லாம் பார்த்த பிறகு உலக நாடு என்ன நினச்சிட்டாங்கன்னா, இப்போ ட்ரம்ப்புமே ஒரு பெரிய நல்ல மனுஷன் தான்ப்பா, நம்ம எல்லாம் கலாச்சிருந்தோம், ஆனால் பட் வெள்ளையா இருக்கும் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்கிற மாதிரி அமெரிக்க அதிபர்கள்லாம் ரொம்ப தங்கமான மனுஷங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் இதில் குண்டு தூக்கி போகிற ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா, இவர் சொன்ன உடனே ஓகே பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சு, அதாவது அமெரிக்கா ஈரான்ட்ட சரண் அடைஞ்சிச்சோ இல்லையோ, இல்லை சும்மா சண்டை முடிச்சோ இல்லையோ, உலக நாடுகள் அமைதியாக இருக்கும் சொல்லிட்டு இருக்கும்போதே ஈரான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. என்னன்னா, என்னங்க அவர் சொல்கிற மாதிரிலாம் அங்கே பேசவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எப்படி இருக்குன்னா, என்னப்பா அது இத்தனை நாள் அவர் பொய் சொல்லிட்டு இருந்தாரா, அதாவது வெள்ளையா இருக்கும் பொய் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி இவரெல்லாம் சொன்னதில் இப்போ பொய்யா? ஈரான் கவர்மெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அமெரிக்காவோட எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தவே இல்லை,
இன்னொன்னு நாங்க வந்து போர் நிறுத்தம் செய்ய போதான் நாங்க சொல்லவே இல்ல. ஆனா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது எதுக்காகனா, கச்சா எண்ணெயோட அந்த விலை ஏற்றத்த வந்து ஒரு குழப்பத்த உருவாக்குவதற்காக அவர் இப்படி சொல்லியிருக்கலாம். அப்படின்னு ஈரான் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்த பிறகு, என்னடா இது ஒரு அதிபர் வந்து இப்படிலாம் பொய் சொல்லலாமா? இப்படிலாம் பண்ணலாமா? அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ உலகளாவிய அரசியல் தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆய்வாளர்கள் வந்து ட்ரம்ப் அவர்கள் இப்படி சொன்னதுக்கு காரணம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஒண்ணு வந்து ஈரானோட தாக்குதல வந்து அமெரிக்கால சமாளிக்க முடியல. ஏன்னா ஏற்கனவே வந்து ஈரான் சைடு வந்து ஏவுகணைகள் இருக்குன்னு அமெரிக்காவுக்கு தெரியும். ஆனா அமெரிக்கா விட இஸ்ரேலை விட அதிபயங்கரமான ஏவுகணைகள் வந்து இவங்க வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த போர் ஆரம்பிச்ச பிறகுதான் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. ஈரான் கொடுக்குற பதிலடியை வந்து 2 நாட்டாலே வந்து சமாளிக்க முடியல. அதனால இவர் இப்படி சொல்லியிருக்காரு. இன்னொன்னு இந்த 5 நாள வந்து அவங்க கிட்ட இருக்கிற ஏவுகணைகளை வந்து உருவாக்குவதற்கும் திரும்ப வந்து போர் செய்ய என்ன பண்ணணும், என்ன தந்திரம்லாம் பண்ணணும், எப்படிலாம் ஐடியா பண்ணணும், இந்த ஒரு விஷயத்துக்காக தான் அவங்க 5 நாள் வந்து டைமை கொடுத்துருக்காங்க. அதுக்கு இப்படிலாம் பொய் சொல்றாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி ஈரான் அடிச்சாங்கல்ல, இப்போ அதை விட பலமா அடிப்பதற்காக, அது யோசிப்பதற்கு, அந்த தந்திரத்தை வந்து வகுப்பதற்கு இந்த 5 நாள் டைம் சொல்லியிருக்காங்க. இது வெளியேந்து பார்க்கும்போது ஓகே போர் நிறுத்திருக்காங்கன்னு தெரியும். ஆனா ட்ரம்ப் அவர்கள் திடீர்னு வந்து ஈரானை அடிப்பாரு, அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னு உலகளாவிய ஆய்வாளர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனா ஈரான் சைடுல சொல்றது என்னன்னா, எங்க பக்கத்துல நிறைய தலைவர் நாங்க எழுந்துட்டோம். முக்கியமா காமினி அவர்கள் இழந்திருக்கோம். அதுக்கெல்லாம் நாங்க பதிலடி கொடுக்காம இருப்போமா? அப்படின்னு ஈரான் சைடுல சொல்றாங்க. ஆனா உலகளாவிய மக்களோட கோரிக்கை என்னன்னா, இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர் வந்து எப்படியாச்சும் ஸ்டாப் ஆகணும். ஏன்னா இந்த போரால வந்து அந்த நாடு மட்டும் இல்லாம ஏற்கனவே சொல்றபடிதான் எல்லா நாடும் பாதிப்படைஞ்சிருக்காங்க. அதனால கூடிய விரைவில் போர் நிறுத்தணும். அதுக்கு அமெரிக்கா தலையீடு இல்லாம இருந்தாலும் போர் வந்து ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு மக்கள் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா என்ன இருந்தாலும் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர் எப்போ முடிவுக்கு வரும்? இவங்க சொன்னபடி இந்த அமைதி பேச்சுவார்த்தை போகுமா? இல்ல திரும்ப அந்த போர் வெடிக்குமா? இல்ல இயல்பு நிலை திரும்புமா? அப்படின்னு நம்ம பொறுத்திருந்தா பார்த்தாகணும். இது கிங் டிவி. நான் உங்கள் டேவிட் சுரேஷ். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.